filthy matters do not grow in the healthy soil அப்படின்னு ஒரு ப்ராவர்ப் இருக்குங்க. அப்படின்னா என்ன தெரியுங்களா? தரமான மண்ணுல இழிவான விஷயங்கள் வளராது. அதே மாதிரிதான் நம்ம உடம்பு உடல் ஆரோக்கியமா தரமா இருந்துச்சுன்னா அதுல நோய் வரவே வராது. அதே மாதிரி நம்ம உடல் வலுவா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம், நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு முக்கியமான உறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லிவர். ஏன்னா நம்ம எவ்வளவு டாக்ஸிக் கண்டென்ட் நம்ம உடம்புக்குள்ள போட்டாலும் அந்த டாக்ஸிக், அந்த கழிவை என்ன பண்ணும் அப்படின்னா தரமா பிரிச்சு வெளியேற்றுற வேலை, அந்த டீடாக்ஸ் அப்படிங்கிற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறது லிவர் தான். ஒரு பெரிய கெமிக்கல் ஃபேக்டரி மாதிரி நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா விஷயங்களையும் கெமிக்கல் காம்போசிஷனை நடத்தி கழிவு வெளியேற்றுறது லிவர் தான் பெரும் பங்கு வகிச்சுக்கிட்டு இருக்குங்க. அதனால தான் யூ ஆர் நத்திங் பட் யுவர் லிவர் அப்படின்னு சொல்றாங்க. லிவரை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன்ஸுக்கு போகவே மாட்டோம். லிவரோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி நான் என்னோட ஒரு கிளைண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்க ஒரு ஹோம் மேக்கர். ஸோ அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கப்போ அவங்க என்கிட்ட திரும்பி கேட்டாங்க, மேம் நான் என்ன மேம் ஸ்பாயில் பண்றேன், நான் என்ன ஸ்மோக் பண்றேனா, ட்ரிங்க் பண்றேனா, ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க அவங்க. அப்புறம் நான் அவங்க கிட்ட சொன்னேன், நீங்க எத்தனை மணிக்கு நைட் சாப்பிட்றீங்க அப்படின்னு நான் ஒரு வார்த்தை கேட்டேங்க. அவங்க சொன்னாங்க, எல்லா வேலையும் முடிச்சு எல்லாரும் சாப்பிட்டு நான் சாப்பிட்றதுக்கு 10 மணி ஆயிருது மேடம், ஒவ்வொரு நாள் 10, 11 மணி கூட ஆயிருது அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்மோக்கிங் ஹேபிட் இல்ல ஆல்கஹால் ஹேபிட்னால மட்டும்தான் லிவர் கெடும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப 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 தவறான விஷயம். நம்மளோட ப்ராப்பரான டயட் ப்ராப்பரான நேரத்துல எடுக்கலைன்னா அது லிவருக்கு பாதிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. அதே மாதிரி நம்ம மென்டலி மைண்ட் அளவில் பாதிப்பு அடைஞ்சோம் அப்படின்னா அதுவும் லிவருக்கு நிறைய பாதிப்புகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால எஸ்பெஷலி நைட் 10 மணிக்கு மேலே நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சொல்கிறேன் அது லிவருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அடிஷ்னல் லோடு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நைட் லைஃபை நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்த மாதிரியே நைட் லைஃபை நம்ம லீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால பெரும்பான்மையானோர் நைட்டில் தான் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அது லிவர் அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்கிறாங்க, மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆர் ஹேவிங் புவர் லிவர். நிறைய பேருக்கு புவர் லிவர் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம லிவரை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே கரெக்டான ஃபுட் ஹேபிட்ஸ், கரெக்டான லைஃப் ஸ்டைல், கரெக்டான மென்டல் ஸ்ட்ரென்த் நம்ம கிட்ட இருக்கணும். நாங்கள் அதை எமோஷனல் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அந்த எமோஷனல் இம்யூனிட்டி நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லிவரை ப்ரொடெக்ட் பண்ணுவோம். லிவர் ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னா டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன்ஸ் கிட்ட இருந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியும். தேங்க்யூ.